ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம மீந்து போன சப்பாத்தியில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வெஜ் கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம். இது நல்ல பசங்களுக்கெல்லாம் நம்ம கேரட்டு பீன்ஸு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம இதை சப்பாத்தியை நல்லா சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிட்டுடுவாங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு 5 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். இந்த சப்பாத்தியை நம்ம நல்லா சின்ன சின்னதாக பீஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது, இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் 1, ஒரு 7-8 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். வாங்க இப்போ நம்ம இதை செய்யலாம். பாருங்க, இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இதிலே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இந்த சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இதிலே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இருக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ இதிலே கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸ் போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் வெஜிடபிள் போடாமையும் செய்யலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மட்டுமே கூட போட்டு செய்யலாம். வெஜிடபிள்லாம் போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கியாச்சு. இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சப்பாத்திக்கு சால்ட்டு போட்டு தான் நம்ம சப்பாத்தி செஞ்சுருக்கோம். இந்த வெஜிடபிளுக்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும். அதுக்கோசரம் நம்ம இது கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம சப்பாத்தி போட்டோம்னா நல்லா சப்பாத்தியில நல்லா இந்த கிரேவிலாம் நல்லா பிடிச்சி நல்லா அருமையான டேஸ்ட்ல வரும் இது. இப்போ நம்ம இந்த சப்பாத்தி கட் பண்ணி வச்சதெல்லாம் இதிலே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்க, நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா கிளறி விட்டோம். இந்த வெங்காயம், தக்காளியுடைய அந்த இதுவெல்லாம் நல்லா சப்பாத்தியில் நல்லா இதுவாயிட்டு இருக்கு பாருங்க. இதே போலதான் இருக்கணும்.
இப்போ வந்து இந்த வெஜிடபிள் கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு கொடுத்து அனுப்பலாம். நீங்க வீட்லயே ஈவினிங்ல கூட இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.